மதுரை பாரபத்தியில் நடைபெறும் தவேகாவின் 2வது மாநில மாநாடு தொடர்பாக காவல்துறை எழுப்பிய 42 கேள்விகளுக்கு அக்கட்சி சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு அனுமதி இல்லை என்று போலீசாரிடம் தவேகாவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாநாட்டில் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் அனுமதி இல்லை. மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கும் பாஸ் வழங்க போவதில்லை என காவல்துறையினர் கேட்ட 42 கேள்விகளுக்கு தவேகாவினர் பதிலளித்துள்ளனர். மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இன்னும் 12 நாட்களே உள்ள நிலையில் அதற்கான பிரம்மாண்ட வேலைகளும் முன்னேற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக ஏற்பாடுகளும் தீவிரமான முயற்சியில் நடைபெற்று வருகிறது. தெற்கு திசை பார்த்து அமைக்கப்பட்டிருக்கும் மேடை 200 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டது. மாநாட்டு அன்று 200 பேர் மேடையில் அமர்வார்கள் எனவும் தவேகா தலைவர் விஜய் நடந்து சென்று தொண்டர்கள் பார்ப்பதற்கு 800 அடி தூரத்திற்கு நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு மாலை சரியாக 3:15 முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும் எனவும் மாநாட்டில் முதல் கொடியேற்றுதல், பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து, உறுதிமொழி, கொள்கை பாடல், தீர்மானம், அதன் பின் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். மாநாட்டில் ஆண்கள் 1,20,000 பேரும், பெண்கள் 25,000 பேரும், முதியவர்கள் 4,500 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 500 பேரும் கலந்து கொள்வார்கள் எனவும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என தவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் வருவார்கள் என்ற நிலையில் மாவட்டத்திற்கு ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என தலா 3,600 பேர் வேன்கள், பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்களில் வர இருப்பதாகவும் மொத்தம் 1,50,000 லட்சம் நாற்காலிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கென வீல் சேர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள், 400 தற்காலிக கழிப்பறைகள், 50க்கும் மேற்பட்ட LED திரைகள், தேவைக்கேற்ப CCTV கேமராக்கள், மேலும் மாநாட்டில் 420 ஒளிபெருக்கிகள், 20,000 மின் விளக்குகள் பொருத்தப்பட உள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு பாஸ் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் மாநாட்டில் இருந்து உள்ளேயும் வெளியும் செல்வதற்கு 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது, ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி சுகாதாரத்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவம் மற்றும் உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டு மாநாட்டுக்கான பணியில் ஈடுபடுத்த உள்ளனர். நன்றி பாலமுருகன், உங்கள் தகவல்களுக்கு.